ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். இந்த பேராகிராஃபில் எனக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைடில் எழுதியிருக்கேன். ஸோ வாங்க, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம், போர்டு எக்ஸாமுக்கு எப்படி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு PSSR கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 4 த D and F பிளாக் வந்து எப்படி வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா, லைன் பை லைன் படிப்போம். படிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பேஜை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பேஜில் எனக்கு போர்டுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா என்ன, அல்லது வை ஜிங்க் கேட்மியம் அண்ட் மெர்க்குரி ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்க முடியும். ஸோ அதை நான் இங்கே எழுதிட்டேன். அப்போ நான் ரெஃபரன்ஸ் படிக்கும் போது இல்லை நான் ஒரு ரிவிஷன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பார்த்தேன்னா என்னால் ஆன்சர் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து ரெஃபர் பண்ணி எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி பேஜ் வைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த புக்கில் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது, அதுக்கான ஆன்சர். ஸோ இதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் அதில் கீவேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாபிக் படிக்கும் போது, இப்போ இந்த இடத்துல ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெல்டிங் பாயிண்ட், என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் சில கொஸ்டின்ஸ் எழுதி அதுக்கான ஹிண்ட்டையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம ஜிங்க் கேட்மியம் மெர்க்குரி ஆர் சாஃப்ட் அண்ட் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட். அதுக்கு ரீசன் என்ன, they have no unpaired electrons, there is weak metal பாண்டிங், அப்படியெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிம்பிள் ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேஜ் டு பேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலத்தில் இதில் எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான வந்து வேல்யூஸோ அதுக்கெல்லாம் வந்து ரீசன் இங்கே எழுதியிருக்கோம். அது மாதிரி இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலாக அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்காது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதிலே வந்து அந்த கீவேர்ட்ஸ் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா எப்போ அந்த கொஸ்டின் பார்த்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பேராகிராஃப்லேருந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் எழுதலாம் அப்படின்றது இருக்குது. இந்த சைடு அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் சம்மந்தமானது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ் தான், சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்ல இதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து எடுக்க முடியுமோ எடுத்து அது இந்த பக்கம் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் டு பேஜ் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலர்னால் நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போகிறோம். presence of unpaired d electrons, dd transition is possible. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது, கலர் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதனால் வருது, அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வை தே ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ், அதே மாதிரி வாட் இஸ் அலாய், கண்டிஷன்ஸ் ஃபார் அலாய் ஃபார்மேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலாய்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அது இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கேட்க முடியும். ஸோ இது வந்து வெறும் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு நீட் ஜெஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸை எடுத்து எழுதி பழகுங்க. இந்த மாதிரி எழுத முடியலன்னா ஒரு அந்த சின்ன ஸ்லிப் மாதிரி இருக்குல்ல, அதை எழுதி இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போனாலும் நீங்கள் ஒரு புக்கை தேடி இதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட என்சிஆர்டியை பேஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாமே வந்து படிக்க முடியும். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸுக்கானது கொடுத்துருக்கேன், சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இதோட நம்மளுக்கு முடியுது. இதே மாதிரி நீங்கள் மற்ற சாப்டர்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.